தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இன்னைக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு? காயத்ரி, தமிழக சட்டமன்ற தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. அதன் உறுதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையில் தற்போது சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, சட்டம் ஒழுங்கு ADGP சைலேந்திர பாபு உள்ளிட்ட பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதே போல தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பொது பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர் என பல முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எவ்வாறு மேற்கொள்வது, ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை சென்னை மண்டலத்துக்குட்பட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த செலவின பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக வேட்பாளர்களின் செலவினங்களை கண்காணிப்பது, கட்சிகளின் செலவினங்களை கண்காணிப்பது, தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, அந்தந்த வாக்குச்சாவடி மையங்கள் எங்கெங்கு அமைக்கப்பட்டுள்ளது, அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா இன்று இந்த சென்னை மண்டலத்துக்குட்பட்ட பகுதியில் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதன் பிறகு இன்று மாலை புதுச்சேரி மாநிலத்தில் தன்னுடைய ஆய்வுப் பணியை மேற்கொள்ளுள்ளார். புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்திலே போலவே மே 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அந்த ஆய்வுப் பணியை புதுச்சேரி மாநிலத்தில் முடித்த பிறகு நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு திருச்சி, கோவை, மதுரை ஆகிய மண்டலங்களில் உள்ள மாவட்டங்களில் தன்னுடைய ஆய்வுப் பணியை மேற்கொள்ளுள்ளார். காயத்ரி, ஸ்டாலின், ஒரு சில அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, அவங்கள மாற்றணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க, அதை திரும்ப பெறணும்னு ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை சொல்வதற்காக அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து யாராவது துணை தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது நேற்று அதிமுக தரப்பில் இந்திய தேர்தல் ஆணையர் ரஞ்சித் செய்தியை சந்தித்து மனுவானது, அதாவது அந்த அதிகாரிகள், உயரதிகாரிகள் மாற்றம் தொடர்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது உமேஷ் சின்ஹாவை பொறுத்தவரை இந்த ஆலோசனை கூட்டத்தில் மட்டுமே பங்கேற்க வந்துள்ளார். அதனால் அரசியல் கட்சிகளின் சார்பில் யாரும் இவரை தற்போது வரை சந்திக்கவில்லை. மேலும் அடுத்து இந்த ஆலோசனை கூட்டம் இன்று மதியம் வரை நடைபெற உள்ளதால் அதன் பிறகும் அவர் சந்திப்பாரா என்பது கேள்விக்குறிதான்.